குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் முகமது சார் பேசுகிறேன். இப்போ தான் நான் 2 days பிஃபோர் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் எப்படி எழுதணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட டீட்டெயில் நான் இங்கே பேச விரும்பல, ஏன்னா அதுலேயே ஃபுல் டீட்டெயில் பேசியிருந்தேன். ப்ளஸ் தமிழ் எக்ஸாம், உங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் எக்ஸாம் 2ஆம் தேதி நடந்துச்சுல, அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், எப்படி படிக்கணும், எப்படி நல்ல மார்க் எடுக்கணும், சென்டம் மார்க் எடுக்கணுன்றது பேசியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஹைலைட் கொடுக்குறேன் எப்படி எழுதணுன்றது. ரெண்டாவது வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் உங்களுக்கு நாளைக்கு, அதை பற்றி நான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் நமக்கு சொன்ன மாதிரி நான் ஹைலைட் என்னன்னா, நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாமே என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ இன்னைக்கு ஃபுல் ரிவிஷன் முடிச்சிருங்க. இன்னைக்கு முடிச்சுட்டு இன்னைக்கு உங்களோட யூனிஃபார்ம் அயன் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்டேஷனரி ரெடியாக வச்சுக்கோங்க, ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் காப்பியாக வச்சுருங்க. காலையில் நீங்கள் 10 o'clock உங்களுக்கு எக்ஸாம் ஆகலாம், 9:30 half an hour பிஃபோர் போயிடுங்க. 10 o'clock கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, உங்கள் ரோல் நம்பர் எழுதிட்டு ஆன்சர் ஷீட்டில் லைன்ஸ் போட ஆரம்பிச்சிருங்க. லைன்ஸ் போட ஆரம்பிச்சுட்டு 10:15 நீங்கள் ஓகேன்னு எழுத ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒன் வேர்ட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏன்னா ஒன் வேர்ட்ஸ் ஈஸி. ஒன் வேர்ட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ கிராமர் போங்க. கிராமர் முடிஞ்சோன்னே ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர், இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் 7 pages 8 pages பார்த்தீங்கன்னா ஃபுல் தெரிஞ்சது எழுதுங்க. ஃபுல்லாக 100% தெரிஞ்சது எழுதுங்க. ஃபர்ஸ்ட் 6 pages 7 pages. அதுக்கப்புறம் தெரியாதது எழுதுங்க. மேக்ஸிமம் எழுத தெரியாதது எழுதுங்க. தெரியாதது சப்போஸ் தெரியலன்னா அதே ரிலேட்டட் தெரிஞ்சது எழுதி முடிங்க. ஸோ இது அனலாக் வாட்ச் கட்டிட்டு போங்க. டிஜிட்டல் வாட்ச் அலோடு இல்லை. அனலாக் வாட்ச் எவ்ரி 1 hour பாருங்க. சில ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா 1 hour ஒரு வாட்டி அலாம் கொடுப்பாங்க. இல்லாத நேரத்தில் அனலாக் வாட்ச் பார்த்து 1 hour எவ்ரி 1 hour நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு கரெக்டாக முடிங்க. ஃபுல் 1 o'clock வந்து ஃபுல் 90 marks முடிச்சிடும். 90 marks முடிக்கலன்னா அந்த 1 o'clockலேருந்து 1:15 இருக்குல்ல, 15 minutes, அந்த 15 minutesல நீங்கள் வந்து லைனிங் போடுறது, ஹைலைட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணுறது, சப்ஹெட்டிங் ஹெட்டிங் எல்லாம் முடிச்சிருங்க. ஏதாவது விட்டு போனீங்கன்னா கூட கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ 90 marks 100% கம்ப்ளீட் பண்ணிட்டு கொடுத்துட்டு வாங்க. தெரியலனா கூட உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு முடிச்சுட்டு வாங்க, ஒன்று கூட விடக்கூடாது. ஸோ 1:15 கொடுத்தோன்னே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஆன்சர் ஷீட் கொடுத்து வெளியே வந்து கொஸ்டின் பேப்பர் தயவு செய்து யார்ட்டும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. டிஸ்கஸ் பண்ணாமல் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. அடுத்த நாள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுதான் நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் போல வீடியோவில். அதை நான் ஃபுல் டீட்டெயில் ஹைலைட் பண்ணி சொல்லிட்டேன். இப்போ வாங்க இங்கிலீஷ்க்கு போகலாம். இங்கிலீஷ் வந்து நாளைக்கு எக்ஸாம் உங்களுக்கு 5/3/2026. ஸோ அதே ப்ரொசீஜர் தான். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கிராமர் தான் இருக்குது. நீங்கள் படிக்க வேண்டியது ரொம்ப கம்மி தான். நீங்கள் மேக்ஸிமம் கிராமர் தெரிஞ்சாலே ஈஸியாக நம்ம வந்து 80 to 90 marks சென்டம் கூட அடிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ன்றது நான் ஒன்று சொல்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் உங்களுக்கு வந்து ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. இங்கிலீஷில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட்ஸ் ஆர் 1 marks. உங்களுக்கு இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 marks கொடுக்குறாங்க. இதில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினானியம்ஸு, ஆன்டானியம்ஸு, அப்புறம் கன்ஜெக்ஷன்ஸு, ஃப்ரேசல் வேர்பு, ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, இந்த மாதிரி மோனோசிலபிக் வேர்டு, அப்புறம் அப்ராப்ரியேட் வேர்டு போடுங்க. அப்புறம் ஏதாவது RAW அதோட ஃபுல் ஃபார்ம் எழுதுங்க. இது மாதிரி தான் மேக்ஸிமம் வருது. ஸோ இது ஒன் வேர்ட்ஸே 20 marks வருது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் எப்போ சொன்ன மாதிரி ஒன் வேர்ட்ஸ் முடிச்சேன்னு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், கிராமர் போயிடுங்க. கிராமர் வந்து நான் 2 விதமாக பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிராமர் 1ன்னு போடுறேன். கிராமர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 marks வருது. இதில் என்னென்ன வருதுன்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், அப்புறம் உங்களுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரி, காம்பவுண்ட் சென்டென்ஸ், இதெல்லாம் வருது இந்த ஃபர்ஸ்ட் கிராமர்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து நான் கிராமர் 2ன்னு போடுறேன். கிராமர் 2 வந்து உங்களுக்கு டோட்டலா கிராமர் 2ல வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 9 marks வருது கிராமர் 2. இதுல என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்லோகன்ஸ், ஏதாவது ஒரு ஸ்லோகன் எழுத சொல்லுவாங்க. பிளட் டொனேஷனோ இல்ல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷனோ இல்ல டெக்ஸ்டைல்ஸ் பத்தி ஏதோ ஒண்ணு நான் இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறது சொல்றேன். இது வந்து நீங்க எழுதணும். அதுக்கப்புறம் இதுல வேற என்ன வரும்னா உங்களுக்கு ப்ராவர்ப்ஸ் வரும். இந்த 9 marksல வந்து ப்ராவர்ப்ஸ் வரும். வேணா நான் இங்க எழுதிடுறேன். இதுல வந்து ப்ராவர்ப்ஸ், ஸ்லோகன்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப்லர் காலம் மாதிரி கொடுப்பாங்க, பை சார்ட், இதெல்லாம் வரும். இந்த கிராமர்ல வந்து டைரக்ட், ஆக்டிவ், பாசிவ், இந்த மாதிரி இல்லாத வரும். இதுல ஒன் வேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ். இது கிராமர் 2. இன்னொன்னு கிராமர் 3ன்னு ஒன்று இருக்கு.
இது நான் வந்து 3 இதுவா பிரிக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமர் 3ல வந்து உங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் 6 மார்க்ஸ், செகண்ட் 9 மார்க்ஸ், கிராமர் 3 வந்து 20 மார்க்ஸ். இதுல என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா பேராகிராஃப், அப்புறம் வந்து இந்த சம்மரி, லெட்டர் ரைட்டிங், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாட் த எரர்ஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு fill in the blanks appropriately. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 20 மார்க்ல வருது. ஸோ இதை ஒண்டி நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே இது இல்லாம அப்புறம் ஷார்ட் ஆன்சர் வருது. ஷார்ட் ஆன்சர் வந்து ப்ரோஸ், பொயட்ரி, சப்ளிமெண்ட்ரி இருக்கு. ப்ரோஸ், பொயட்ரி, சப்ளிமெண்ட்ரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலா வந்து ஷார்ட் ஆன்சர் 20 மார்க்ஸ் வருது. அப்புறம் லாங் ஆன்சர் வந்து ப்ரோஸ்ல 1, பொயட்ரியில 1, சப்ளிமெண்ட்ரியில 1. ப்ரோஸ் 1, போயம் 1, சப்ளிமெண்ட்ரி 1. ஸோ டோட்டலா இது பாத்தீங்கன்னா 90 மார்க்ஸ். இன்டர்னல் வந்து ஸோ 10 மார்க்ஸ், டோட்டல் 100. ஸோ இதான் ஃபார்முலா. இதுல மெயினா நீங்க என்ன பண்ணணும்னா ஒன் வேர்ட்ஸ் வந்து 20 மார்க். மற்ற கிராமர்லாம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர் பேசல. இது ஒண்டியே பாத்தீங்கன்னா 20, 20, 40, 49, 55 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இங்கேயே வந்துருது. எங்க வந்துருது? ஒன் வேர்ட்ஸ் கிராமர் நீங்க கரெக்டா அட்டன் பண்ணினா கூட சரி, ஒரு 5 மார்க் கூட நான் மைனஸ் பண்றேன், 50 மார்க் வந்து நீங்க ஈஸியா எடுத்துடலாம். ஒன் வேர்ட்ஸ் அண்ட் கிராமர் நல்லா தெரிஞ்சாலே போதும், 50 மார்க் உங்க கையில வந்துடும். அது இல்லாம உங்களுக்கு வந்து இன்டர்னல் ஒரு 10 மார்க் இருக்கு. ஸோ 50 + 10 60 மார்க்ஸ் ஈஸியா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துருச்சா? ஸோ நீங்க தெரிஞ்சதை நீங்க ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர் எழுதினால 80 to 90 எடுக்கிறது ரொம்ப 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 ஈஸி. மார்க்ஸ் எடுக்கிறது ரொம்ப 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 ஈஸி. ஸோ அதுக்கு மெயினா வந்து இதில் படிக்கிறது ரொம்ப கம்மி. மற்ற சப்ஜெக்ட்ஸ் மாதிரி இல்லை, ரொம்ப கம்மி. என்ன படிக்க போறீங்கன்னா நீங்க அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் படிச்சாலே போதும் இங்கிலீஷ்ல. ஏன்னா அந்த ஒரு ப்ரோஸ், ஒரு போயம், ஒரு சப்ளிமெண்ட்ரி தான் வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் படிச்சா போதும். மற்றதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரல் மேக்ஸ் மாதிரி தான். இப்போ பாத்தீங்கன்னா ஒன் வேர்ட்ஸ்லாம் நீங்க கரெக்டா இருந்தா ஃபுல் மார்க் கொடுத்தாகணும், கிராமர் கரெக்டா இருந்தாலும் ஃபுல் மார்க் கொடுத்தாகணும். ஸோ ஒரு 55 மார்க் வந்து கிராமர் பிளஸ் ஒன் வேர்ட்ஸ் இன்டர்னல் சேர்த்து உங்களுக்கு 60 மார்க் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துடலாம். பேலன்ஸ் நீங்க ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர் ஈஸியா வந்து 80, 90 எடுக்குது. ரொம்ப 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 ஈஸி. அதனால கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒன் வேர்ட்ஸ் பிளஸ் கிராமர். இதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். நீங்க எழுதிட்டு மற்றது எழுதணும். இதுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்றேன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, 3 years 4 years பேப்பர், அதுல இருக்கிற கிராமர் எடுத்து பாருங்க. அதுல இருக்கிற கிராமர் ரிப்பீட் ஆகும். அதுல இருக்கிற ஒன் வேர்ட்ஸ் எடுத்து பாருங்க. அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு ஹாஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் கொடுத்தாங்களே, அதை ரெஃபர் பண்ணுங்க. ஒரு 4-5 பேப்பர் ரெஃபர் பண்ணீங்கன்னா அதே ரிப்பீட்டடா வரும். அதை நீங்க பாத்தீங்கன்னாலே ஈஸியா நீங்க என்ன சொல்றோம், இது இந்த ரிப்பீட்டடே வந்து 20 to 30 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்க, இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் பாருங்க, ஒன் வேர்ட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கிராமர் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, இன்டர்னல் ஈஸியா வந்துடும். இதுவே 60 மார்க்ன்றது டல் ஸ்டூடெண்ட் கூட எடுத்துடலாம். ஸோ ஈஸியா ஃபாலோ பண்ணுங்க. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம டல் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஆவரேஜ் மார்க் எடுக்கலாம், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஹை மார்க்ஸ் எடுக்கலாம், ஹை மார்க் எடுக்கலாம், ஃபர்ஸ்ட் ரேங்க்ஸ் வரைக்கும் போகலாம். ஸோ இதுதான் ஃபார்முலா. இது கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி எப்படி எக்ஸாம் எழுதணும்னு ஹைலைட் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி கரெக்டா எழுதி 90 மார்க்ஸ் 100% அட்டென்ட் பண்ணுங்க. சென்டம் எடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.